போனா ஒரு ஆள் 2 ஆள் தான் இதுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் வெட்ட முடிஞ்சு போயிடும். ஒன்று தான் இருக்கும். ஒன்று தாங்க ஒரு சிக்கலாக இருக்கும். என்னங்கண்ணா 1-2 மீன் எடுத்துன்னு வருவாங்கன்றாங்க. பையன் இல்லை இருந்தால் எல்லாரும் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம். கோகுல் வரல இன்னைக்கு வேலைக்கு. எங்கே போனானே தெரியல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கல. வீட்டாண்டி ஆள் விட்டு அனுப்பிச்சா வீட்டாண்டி ஆள் இல்லை. அது அதுதான் பிரச்சனை. வீட்டுக்கா கிடைக்காது. வீட்டுக்கா கிடைக்கணும். எப்படி பார்ப்போம் அடிப்பா ஊர் கட்டி வைக்கிறாரா? பைய கூட மாமே அதெல்லாம் போய் கூடாது. புரியுதா? ஓட்டு நல்லா ஓட்டு. கல் புட்டுக்கு இந்த மீன்லாம் கூட நல்லா இருக்கும். புட்டுக்கு இதெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். ஆமாடா சொரா விட செம்ம டேஸ்ட் இது. புட்டுக்கு இதெல்லாம் கஸ்டமர் கூட புட்டு வைக்கணும்னா வேற மீன் இதெல்லாம் புட்டு வச்சுக்கலாம். நம்ம கிட்ட தான் வரும் மீன். அப்பா கிட்ட தான் வரும் மீன். ஏண்டா அதெல்லாம் அந்த ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு கூடியா. ஓரத்தை மட்டும் வெட்டினா அப்பவே சொன்னேன். நானே முடிச்சிட்டேன். புட்டுக்கு கஸ்டமருக்கு சொரா கேட்டாங்கன்னு வச்சுக்கா. சொரா உதிரி கொடு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் போயிடுது. சொரா கேட்டால் அது கேட்க மாட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி அவ்வளோ சின்ன வச்சுக்கல. அவ்வளோ கழுவி போயிட்டேன். சொரா டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டுப்பா இது. நானே சாப்பிட்டுக்கிறேன். சொரா விட இது டேஸ்ட் இருக்கு. ஆமாம் எனக்கு சொரா போட்டு கூட முடியல. இவன் தான் தரமாகறான். ஒரு நாள் சொரா வந்து சொரா திரும்ப ஒரு இன்னும் பீஸு. அதுக்கு முன்னாடி இதே போய் சாப்பிட்டுக்கிறேன். சொரா அவ்வளோ எதுவும் இல்லை. இதுக்கிட்ட குழம்பு வச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இது. குழம்பு சாப்பிட்டு பார்த்த மாதிரி அது குழம்பு என்ன சாதாரண மீன் வேணாம். தரமான பையன். நம்ம வேலை தான் நிற்க போகுது கூட இல்லாத.
போடுறது தான் தப்புன்னு வெட்டி போட்டு தான் போயிடும்